சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். வாட்ஸ்அப் நிறுவனம் இந்தியாவை விட்டு வெளியேறுவதாக எச்சரிக்கை. இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது நீதிமன்றமோ இல்லை, அரசாங்கமோ இல்லைங்க. வாட்ஸ்அப் நிறுவனமே இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க உடனே என்ன சொல்லுவாங்க? நாங்கள் புள்ள குட்டிங்களோட பொழைச்சிக்கிறோம் சாமி, நீங்கள் போயிட்டு வாங்க மகராசா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்மால் அப்படி இருக்க முடியுமா? வாட்ஸ்அப் நம்மோடு நம்முடைய அன்றாட நிகழ்வுகளோடு வீட்டில் இருக்கும் ஒருவரை போல தான் கலந்து விட்டிருக்கிறது. வாட்ஸ்அப் இல்லாத ஒன்று எப்படி இருக்கும்? இருக்க முடியாது இல்லைங்களா? ஏன் இப்படி ஒரு எச்சரிக்கை? இதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் வாங்க. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வாட்ஸ்அப் நிறுவனம் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தொழில்நுட்ப சட்டம் 2021 ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தின்படி வாட்ஸ்அப் நிறுவனம், அதாவது இது மெட்டா அப்படின்ற ஒரு குரூப்போட செயலி தான் இந்த வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்கும் அவங்களுடைய செயலி தான். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்ட திருத்தத்தின்படி நாட்டுக்கு பாதுகாப்பு தேவை. ஒரு தகவலை, பொய்யான தகவலை பரப்புவதால் நாட்டினுடைய அமைதிக்கு பங்கம் ஏற்படும். இப்படியான சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் பயனர்கள், அதாவது வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் பயன்படுத்துகிறவங்க பகிரக்கூடிய செய்தியை கொடுங்க அப்படின்னு கேட்டால் இந்த நிறுவனம் அந்த செய்தியை அரசாங்கத்திடம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றம். ஆனால் வாட்ஸ்அப் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்பினுடைய பயன்பாட்டை பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் கோடிக்கணக்கில் மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பல்வேறு நாடுகளில் பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோடிக்கணக்கில் மக்கள் பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு ஃபோனை ஆப்ரேட் பண்ண தெரியுதோ இல்லையோ, ஆனால் வாட்ஸ்அப் மூலமாக சுட சுட அவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய செய்தியை உடனுக்குடன் பகிர்றாங்க. அது மட்டும் இல்லை, ஃபோட்டோ பகிர்ந்து கொள்கிறாங்க. ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்தா போதும், வாட்ஸ்அப் மூலமாக இலவசமாக கால் பேசிக்கிறாங்க. நேரடியாக பார்த்து பேசக்கூடிய வாட்ஸ்அப் வீடியோ கால் இருக்குது, ஆடியோ கால் இருக்குது. இது மாதிரி மட்டும் வசதிகளில் அஃபிஷியலாகவுமே கூட சில வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி நிறைய பேர் இதை அஃபிஷியலாக கூட யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி வாட்ஸ்அப்பினுடைய பயன்பாடுகள் ஏராளம். இப்படி இருக்கும் பொழுது அவங்க எதுக்காக இப்படி ஒரு செயலியை பயன்படுத்துகிறாங்க? வாட்ஸ்அப் செயலியை ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா, பாதுகாப்பு காரணமாக தான் எல்லோரும் தைரியமாக அவங்களுடைய செய்தியை பகிர்றாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் டு என் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் வந்து யாருக்காவது ஒரு தகவல் அனுப்புகிற எனக்கும் யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் மட்டும்தான் இந்த தகவல் போய் சேரும். பொது வெளியில் அந்த தகவல் யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. சொல்லப்போனால் வாட்ஸ்அப் நிறுவனமே அதை சேமிக்காது அப்படிங்கிறது தான் வாட்ஸ்அப்பினுடைய கொள்கை. அதை பேஸ் பண்ணி தான் எல்லோருமே வாட்ஸ்அப்பை தைரியமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அஃபிஷியலாகவும் சரி, அவங்களுடைய தனிப்பட்ட விதத்திலும் சரி. அதனால தான் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறாங்க. அந்த அந்த அடிப்படை, அவங்களுடைய அடிப்படை இருக்குது இல்லைங்களா, அந்த அடிப்படைக்கே வந்து இந்த சட்டம் வந்து மாற்றாக இருக்கிறது. இப்படி ஒரு சட்டம் இவங்க கொடுத்துருக்கிறதுனால இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் லா ஆர்டிக்கல் 14, 19, 21 இது 3 பிரிவுகளையும் மீறுவதாக இல்லையா அப்படிங்கிறது தான் வாட்ஸ்அப் நிறுவனத்தினுடைய கேள்வி. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி ஏப்ரல் 25 டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்திய அரசாங்கத்தின் சார்பாக என்ன வாதிடுறாங்கன்னா, நாட்டிற்கு எகெயின்ஸ்டாக தகவல் பரப்புகிறாங்க இல்லைங்களா, அந்த தகவல்களை எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் பொழுது நீங்கள் கேட்டால் கொடுக்கலாம் இல்லையா அப்படிங்கிறது தான் இந்திய அரசினுடைய வாதம். ஆனால் வாட்ஸ்அப் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது உங்களுக்கு தேவைப்படுகிற தகவலை நாங்கள் எவ்வளவு காலம் எங்களால் சேமித்து வைக்க முடியும், அவ்வளவு தகவலையும் எங்களால் சேமித்து வைக்க முடியாது. அதைவிட முக்கியம், பயனாளிகள் யார் இதை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க என் டு என் என்கிரிப்ஷன், அந்த பாதுகாப்பு கருதி தான் எல்லோருமே இதை தைரியமாக யூஸ் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக இதில் எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, நாங்கள் அதை மாற்றவும் மாட்டோம். இந்த நாடு மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் வேறு எந்த நாட்டிலுமே கூட இது போல் ஒரு சட்டம் இல்லை. இந்தியாவில் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது எங்களால் செய்ய முடியாது. இல்லை, நீங்கள் பயனாளிகள், உங்களிடம் பயன்படுத்தக்கூடிய மக்கள், வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் பயன்படுத்தக்கூடிய மக்களினுடைய தகவல்களை, உரையாடல்களை கேட்டு
நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் என்னை கட்டாயப்படுத்துனீங்கன்னா நாங்கள் இந்தியாவை விட்டு வெளியேற நேரிடும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை வாட்ஸ்அப் நிறுவனம் கொடுத்துருக்காங்க. இதனுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஆகஸ்ட் மாதம் தான் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக ஒத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. இனி இந்த வழக்கின் தீர்ப்பு என்னவா இருக்குன்றதை பொறுத்து தான் வாட்ஸ்அப்பை நாம் இனிமேல் பயன்படுத்த முடியுமா, இல்லை நிரந்தரமாக இந்தியாவை விட்டு வாட்ஸ்அப் வெளியேற போகிறதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.